வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 23ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே மிக பெரும் கட்சிகள் 2 இருந்திருக்கின்றன. அதிலே ஒன்று சுதந்திர கட்சி, மற்றது ஐக்கிய தேசிய கட்சி. இந்த சுதந்திர கட்சியானது இப்பொழுது மீண்டெழ முடியாத நிலைமையில் இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியும் அதே போலதான் மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தல்களிலே அவர்களை மக்கள் நிராகரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவை புதிய உருவம் எடுத்திருந்தன. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பெரமுனை என்கின்ற 2 புதிய முகங்களை எடுத்து அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து சற்றே வெற்றிகரமாக நகர்த்தியிருந்தார்கள். இருப்பினும் மக்கள் அவற்றை அடையாளம் கண்டிருந்தார்கள். அடையாளம் கண்டதை தொடர்ந்து 3வது இடத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு போராட்ட அமைப்பாக அல்லது போராட்ட குழுவாக இருக்கக்கூடிய, தொடர்ச்சியாக மக்களின் உரிமையை பற்றி பேசக்கூடிய 3ஆம் தரப்பை இப்பொழுது ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் பலவீனம் அடைந்த நிலையில் இருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகையின் இடத்திலே பேசிக்கொள்கின்ற விடயம். இப்பொழுது தயாசுரி ஜெயசேகர தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் மீண்டும் அந்த விடயத்தை ஞாபகப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. மாகாண சபைகளுடைய செயல்திறனை அதிகரிப்பதற்கு புதிய பிரேரணைகள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர்களுடைய கட்சியிலே, அதாவது சுதந்திர கட்சியிலேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அது மீண்டெழ முடியாத நிலைமையில் இருக்கிறது. இந்த நிலையில் மாகாண சபை தொடர்பான விடயங்களை அவர்கள் பேசுவதில் பயனில்லை என்றே தோன்றுகிறது. காரணம், கட்சியை அவர்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு மிக பெரும் கட்சி, ஒரு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய கட்சி, அது சரியாக இருக்கும் பட்சத்திலே ஏனைய கட்சிகள் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் மாகாண சபைகள் என பேசுவதற்கு முன்னாடி அவர்களுடைய கட்சி தொடர்பாக பார்க்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதே போல யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் தொடர்பான விடயங்கள், அங்கே விரிவாக்க செயல்முறைகள் நடத்துவது தொடர்பாக அங்கே பரிசீலனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே போல அரச மாளிகைகள் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. வாக்குறுதிகள் வழங்குகின்ற போது, தேர்தல் வாக்குறுதிகளின் போது ஜனாதிபதி மாளிகை தொடர்பாக பேசப்பட்டிருக்கிற விடயத்தை நேரடியாக ஜனாதிபதியிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அதற்கு பதில் அளித்திருக்கிறார். இந்த ஜனாதிபதி மாளிகைகளை எவ்வாறான விடயங்களுக்கு பயன்படுத்த முடியும் என ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்பட்டதாகவும், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கீரிமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையை தகவல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்றலாம் என்கின்ற ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி பேசியிருக்கிறார். எனவே அந்த விடயங்களும் இன்றைய தினம் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அதாவது தேர்தல் நேரத்திலே அவற்றை நீக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அது நீக்கப்படாது என்கின்ற விடயங்களை இப்பொழுது தெரிவிக்கிறார்கள் என்கின்ற ஒரு குறை இருந்து வந்திருக்கிறது. இந்த குறை பின்னர் எவ்வாறு சொல்லப்பட்டதாக இருக்கும், அதாவது நேற்றைய முன்தினங்களிலே பத்திரிகைகளிலே நாங்கள் தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்த விடயம், இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலாக ஏதாவது ஒரு சட்டத்தை நாங்கள் இயற்றுகின்ற வரைக்கும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்கும் என சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிறது, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க துரித நடவடிக்கை எடுப்போம் என நீதி அமைச்சர் ஹர்ஷன தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீதி அமைச்சர் அரசியல் கைதிகள் என யாரும் இல்லை என சொல்லியிருந்தார். ஆனால் குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார், அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று. எனவே இந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் சில விடயங்களை மறைமுகமாக வெளிப்படுத்த முடியாது, நேரடியாக சில விடயங்களை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதற்காக அவர்கள் இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான நிலைப்பாட்டை பேசியிருக்கலாம் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது பேசப்படுகிறது. எனவே இன்றைய பத்திரிகைகளிலே உதயன் பத்திரிகை மற்றும் விளம்பரி பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க துரித நடவடிக்கை, பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், நீதி அமைச்சர் ஹர்ஷன தெரிவிப்பு என்பது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கப்படும், பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார என விளம்பரி பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 விடயங்களும் ஒரே விடயத்தை எடுத்து எம்புகிறது. அதாவது பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும், அதற்குரிய ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருவதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த விடயம் அமைய பெற்றிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே இலங்கையில் நீதியை பிரிட்டன் உறுதிப்படுத்தும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
கணக்கறிக்கை வழங்காத 35 வேட்பாளர்கள் விசாரணைக்குள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் போது யாழ்ப்பாண வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இருந்து போட்டியிட்டு தேர்தல் கணக்கறிக்கை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பிலே அர்ஜுனா, சசிகலா உள்ளிட்ட 9 தரப்பு மீது போலீசார் விசாரணை, முதற்கட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போது யாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிட்ட 9 தரப்புகளிடம் கணக்கறிக்கை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கனமழையால் 20 குடும்பங்கள் பாதிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வவுனியாவிலே கடந்த சில தினங்களாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக 20 குடும்பங்களைச் சேர்ந்த 65 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரே புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் பணிகள் ஜனாதிபதி அனுர உறுதியளித்திருக்கிறார். உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்த பின்னரே புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் பகுதியிலே வீடொன்று தீக்கிரையாகி இருக்கிறது. இந்த துயர சம்பவம் அதிகாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அரசியல் கைதிகளை உடன் விடுவிக்குமாறு மனோகணேசன் எம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், அத்துடன் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் நிறைவேற்றப்படுவதுதான் உண்மையான தூய இலங்கை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அத்துமுறைய மீன்பிடி 8 இந்திய மீனவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சுரை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் காங்கேசந்துறை மார்ச் மாதத்திலிருந்து சரக்கு கப்பல் சேவை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு உடனடியாக சாத்தியமில்லை, தமிழர்களுடன் மோடி நிற்பார், பாஜக அரசாங்கம் தெரிவிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை எவராலும் முன்வைக்க முடியாது, மாறாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது ஒரு தொடர்ச்சியான முயற்சியாகும் என பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்திருக்கிறது. எனவே இவ்வாறு இந்த பிரச்சனை தீர்க்கப்படாத வரைக்கும் அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் பலர் இருக்கிறார்கள். எனவே அந்த விடயங்களை இப்பொழுது பார்க்க முடிகிறது. சர்வதேச வர்த்தக கண்காட்சி முற்றவெளியில் நாளை ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி முற்றவெளியில் நாளை முதல் 3 தினங்களுக்கு நடைபெற உள்ளது. பிளாஸ்டிக் ஏற்ற வலயத்தை உருவாக்கும் விதத்திலே இந்த முறை கண்காட்சி முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முச்சந்திமொழி கருத்து பதிவு செய்திருக்கிறார். ஆர் குத்தினாலும் தீர்வு தார அரசியலமைப்பு வந்தால் சரிதான் கண்டியலோ என அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்த விடயம். உட்பக்க செய்திகளிலே ஆய்வு கப்பல்களுக்கு அனுமதி, புதிய நடைமுறைகள் விரைவில் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அச்சிடப்பட்ட மின் பட்டியலை பாவனைக்கு வழங்குங்கள், பொதுச்சேவை ஆணைக்குழு வலியுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக மக்கள் குழப்ப நிலைகளில் இருக்கிறார்கள். மக்களுக்கு இந்த அச்சிடப்படாத இந்த மின் கட்டணம் தொடர்பான விடயங்களில் குழப்ப நிலைமைகள் இருக்கிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழு என்கின்ற விடயம் இப்பொழுது சொல்லியிருக்கிறது. அச்சிடப்பட்ட மின்பட்டியலை வழங்குமாறு. பயிரிழப்பு தொடர்பான விடயங்கள் பயிரிழப்பு தொடர்பாக நமக்கு இழப்பீடு இல்லையா என விவசாயிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது தொடர்ச்சியாக இந்த மழை பெய்கிறது. மழை நேரத்திலே தற்பொழுது அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நெற்களும் அதிலே மூழ்கி இருக்கிறது. துயரமான விடயம். ஆனால் அதற்கான நஷ்டஈடுகளை விவசாயிகள் கோரி நிற்கிறார்கள். அந்த செய்திகளும் பார்க்க முடிகிறது. யாழ் ஜனாதிபதி மாளிகையை தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக்குமாறு ஜனாதிபதியிடம் யோசனை முன்வைக்கப்படுகிறது. அண்மை காலங்களாக பேசப்படுகின்ற விடயம், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்கின்ற வீடு, அதனை பரிசீலிக்கும் போது 48 லட்சம் ரூபாய் வாடகை பெறத்தக்க வீடாக அது இருக்கிறது. எனவே இந்த வீட்டை அவர்கள் வைத்திருப்பதால் அரசுக்கு வருமான இழப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அல்லது அரசு இப்பொழுது வங்குரோத்து நிலையில் இருக்கிறது, பொருளாதார குற்றவாளி என நீதிமன்றம் சொல்லி இருக்கிறவர்கள் அந்த வீடுகளில் இருக்கின்ற போது மேலும் நாட்டுக்கு வருமான இழப்பு ஏற்படுகிறது. எனவே இவர்கள் தாமாக முன்வர வேண்டும், அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்ற போது நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார், அரசிடமிருந்து அறிவிப்பு வந்தவுடன் நாம் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நலிந்து சொல்லியிருக்கிறார், அறிவிப்புக்காக காத்திருக்காது வீட்டிலிருந்து வெளியேறலாம் என தெரிவித்திருக்கிறார். எழுத்து மூல அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டியதில்லை,
அரச வதிவிடத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறலாம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது. மிக பெரும் சொத்துக்களை இருக்கக்கூடியவர்கள், மிக பெரும் பணத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், நீண்ட காலம் குடும்பத்தோடு அமைச்சு பதவிகளில் இருந்திருக்கக்கூடியவர்கள் அரச வீட்டுக்காக தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் என்று விமர்சனங்கள் சரமாரியாக இப்பொழுது அனைத்து பக்கங்களிலும் வெளிவருவதையும் பார்க்க முடிகிறது. வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். முன்பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளிலே வெளிநாட்டு கப்பல்களுக்கு அனுமதி ஆராய குழு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் கப்பல்கள் வரும், ஆராய்ச்சிக்காக என சொல்லி வருவார்கள். அது குறித்த சூழலிலே இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கு பாதுகாப்பு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்கிற விடயங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகின்ற போது, இந்த கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்ற போது சில விடயங்களை ஆராய்வதற்கு குழு அமைக்கப்படுகின்ற விடயமும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்கப்படுகிறது. வவுனியா பெண் கொழும்பிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி பார்க்க முடிகிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஒரு வாரத்துக்குள் முக்கிய தகவல்கள் வெளியிடப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஒரு வாரத்துக்குள் முக்கிய தகவல்கள் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால தெரிவித்திருக்கிறார். அதாவது அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இளைஞனை கட்டி வைத்து நிர்வாணமாக்கி தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. 20 பேர் கொண்ட குழுவை போலீசார் கோப்பாய் போலீசார் தேடி வருவதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 குடும்பங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதை அடுத்து அண்மையிலே இனிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை அவரது தாய் முன்னாலே அவ்வாறு கட்டி வைத்து தாக்கி இருக்கிறார்கள். அதனை காணொலிகளாக பதிவை எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பிலே கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் உட்படுத்திய நிலையில் சந்தேக நபரை இதுவரை 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்திலே சுமார் 20 பேரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்கள் தற்போது தலைமறைவாகி உள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கைது செய்யப்படக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்குகின்ற போது அவர்கள் மீண்டும் அந்த செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் இவ்வாறு பல குற்றச்செயல்களிலே கைதாகக்கூடியவர்கள் பின்னர் விடுவிக்கப்படுகின்ற போது அவர்கள் அதிலே அனுபவசாலிகளாக வெளியில் வந்து மேலும் அதிமேதாவித்தனத்தோடு செயல்படுகின்ற விடயங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து அரசியலமைப்பில் திருத்தம் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆவரங்கால் பகுதியிலே மோட்டார் சைக்கிள் விபத்து 2 இளைஞர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அமைச்சர்களுக்கு சொகுசு நிலையங்கள் நிறுத்தம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்ச்சுனாவை சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ள முடியாது அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அனுராதபுரம் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை சந்தேக நபராக நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துவதை அனுராதபுரம் பிரதான நீதிவான் நாளுக சஞ்சீவ ஜெயசூரிய நிராகரித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே அரசியல் கைதிகள் விடுவிப்பு தொடர்பிலே எனக்கு ஆட்சேபனை எதுவுமில்லை பகிரங்கமாக தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்காய் இறக்குமதிக்கு அனுமதிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் அதாவது புதிதாக இதனையும் வழங்க முடியாது, பழையதை ரத்து செய்யவும் முடியாது என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார். அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகளை குறைத்தது சதோசா என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அரசின் திட்டத்துக்கு ஏற்ப செயற்படாவிட்டால் அரிசி ஆலைகள் கையகப்படுத்தப்படும். ஆலை உரிமையாளர்களுக்கு ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வடக்கு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவிலே தீர்வு காணுமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. மேலும் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு தொடர்பாக ஆராயப்பட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அனர்த்த உயிரிழப்புகளுக்காக இழப்பீட்டு தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் செய்திகளிலே பேச்சுவார்த்தைக்கு மறுத்தால் பொருளாதார தடை விதிக்கப்படும், ரஷ்யாவை கடுந்தொனியில் எச்சரித்த ட்ரம்ப் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்திய ரஷ்ய ஜனாதிபதி அதற்கு மறுத்தால் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை விரிவாக்க நடவடிக்கை ஆரம்பம். 114 ஹெக்டேர் காணியை சுவீகரிக்க திட்டம்.
1986 சுவீகரித்த காணிகளுக்கு இழப்பீட்டை கோருகின்ற ஆளுநர் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையை கடலை நோக்கியதான விரிவாக்கம் செய்வதற்கு சுமார் 114 ஹெக்டேர் நிலப்பரப்பு சுவீகரிக்க வேண்டியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக நேற்றைய தினம் பேசப்பட்டிருக்கிறது. கஞ்சாவுடன் ஒருவர் கைதாகி இருக்கின்ற விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. மாத இறுதியிலே யாழ்ப்பாணம் வருகிறார் அமைச்சர் பிமல் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெற்கிலே சிலர் கூச்சலிடுவதால் கொள்கையை மாற்றுவீர்களா அரசாங்கத்திடம் கஜேந்திரகுமார் கேள்வி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தின் பொறிமுறையை மீறினால் அரசியலாளிகள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும் என்கின்ற விடயத்தை ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே யாழ் இணுவில் பகுதியில் இளைஞனை நிர்வாணமாக்கி கட்டி வைத்து அடித்த கும்பல் ஒருவர் கைது 20 பேரை தேடுகிறது போலீஸ் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை முழுவீச்சில் நடந்து கொண்டு வருகிறது. அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வரவும் முயற்சி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுவோர் கைதாவர் கடத்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 200 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்படும் என்கின்ற விடயம் இது உலக வங்கியின் ஊடாக வழங்கப்பட இருக்கிறது. வட்டுவாகல் பாலத்தை அமைக்க நிதி ஒதுக்கீடு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான சரக்கு கப்பல் சேவை தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே மின்சார சபை அதிகாரிகளை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழையுங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பெருந்தோட்ட மக்களுக்கு 4350 வீடுகளை அமைப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டிலே 101 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், அதிலே 60 பேர் பலியாகி இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு தொடர்பிலே கவனம் செலுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. மரவன் பிலோ கீரை வாய்க்கால் மதகை புனரமைத்து தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த செய்திகளும் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் மழையினால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இருப்பிடங்களுக்குள் வெள்ளம் புகுந்ததாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே பாராளுமன்றத்தை தாக்கிய குற்றவாளிகள் விடுதலை, ரவுடிகளை தேச பக்தர்களாக அறிவிப்பு, கொலை செய்தவர்களுக்கு மன்னிப்பு, ட்ரம்பின் உத்தரவால் அமெரிக்காவில் பெரும் சாட்சி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்க பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்திய 1250 ரவுடிகளை விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ள புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தேச பக்தர்களாக அறிவித்தார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியை சேர்ந்த 78 வயதான டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருந்தார். முன்னதாக 2020 நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ட்ரம்பை பைடன் தோற்கடித்தார். ஆனால் அந்த தேர்தல் முடிவுகளை ஏற்க டொனால்ட் ட்ரம்ப் மறுத்துவிட்டார். இந்த நிலையில் பாராளுமன்றத்தின் முறைப்படி ஜனாதிபதியாக பைடன் அறிவிக்கப்பட இருந்த சந்தர்ப்பத்திலே பாராளுமன்ற வளாகத்தை 1000க்கும் மேற்பட்ட ட்ரம்ப் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள். பல வகையான ஆயுதங்களுடன் அவர்கள் அங்கே வந்து பல சேதங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். அமெரிக்காவின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக அந்த விடயம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அவர் மீண்டும் இப்பொழுது ஜனாதிபதியானதை தொடர்ந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதும் அவர்களை தேசபக்தர்களாக அறிவித்ததும் எதிர்பார்த்த ஒரு விடயம்தான். இந்த நிலையிலே ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மாகாண சபைகளின் செயல்திறனை அதிகரிப்பதற்கு புதிய பிரேரணைகள் என்கின்ற ஒரு விடயத்தை தயாசுரி ஜெயசுகர தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த கட்சி நாங்கள் ஏலவே பேசியது போல தம்மை புதுப்பிக்க வேண்டியதாகவும் செயல்திறனாக்க வேண்டியதாகவும் இருக்கிறது. தமிழ் தேசிய எம்பிக்களை சந்தித்தார் கனடா தூதுவர் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறித்து அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்பு, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தகவல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்ட திட்டங்களினால் மட்டும் நாட்டை முன்னேற்றிவிட முடியாது அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அரிசி ஆலைகள் இனிமேல் இராணுவம் கண்காணிக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புக்காக துல்லியமான கட்டமைப்பு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. வட்டுவாகல் பாலத்துக்கு பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாச்சார நிலையத்தினுடைய பெயர் மாற்றத்தை உடனடியாக மீளாய்வுக்குட்படுத்தி சீர் செய்யுமாறு இந்திய துணை தூதுவரிடம் சிவிகே கோரிக்கை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. இனப்பிரச்சினை தொடர்பான நிலைப்பாடு ஜேபிபி இன்னமும் தெளிவுபடுத்தவில்லை, பாராளுமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் கஜேந்திரகுமார் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே கைதான 8 இந்திய மீனவர்களுக்கு 6 மில்லியன் ரூபாய் அபராதம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே
கிளிநொச்சியிலே சுமை 2ஆம் கட்ட பணிகள் ஆரம்பம் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. வாகன இறக்குமதி ஆரம்பமாகும் போது விலைகள் படிப்படியாக குறையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் விமான நிலைய ஓடுபாதை விரிவாக்கத்துக்கு மேலும் காணிகள் சுவீகரிப்பு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. குற்றச்சம்பவம் தொடர்பிலே பாதுகாப்பு தரப்பினர் சிலர் கைது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தனது பட்டத்தை நீக்குமாறு கோரிக்கை விடுத்த அமைச்சர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாராளுமன்ற இணையதளத்திலே விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த அபேசினவின் பேரிலே உள்ளடக்கப்பட்டிருந்த பேராசிரியர் என்கின்ற பட்டத்தை நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் 48,000 வீடமைப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்படாத நிலையில் இருப்பதாக அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ரணில் 24 மாதங்களில் 25 வெளிநாட்டு பயணம் நலிந்த ஜேதிச தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விரைவிலே லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாறும் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெருமை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த பக்கத்திலே 3க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அந்த 3 பெயர்களும் மக்களை பொறுத்தவரையிலே புதிய பெயர்களாக இருக்கின்றன. காரணம் இது ஒரு புதிய ஆட்சி. எனவே இந்த விடயங்கள் எவ்வாறு மக்களுக்கு பலன் அளிக்கும் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. இவர்கள் பலன் அளிக்கின்ற போது தொடர்ச்சியாக இந்த பெயர்கள் மக்களுக்கு பழக்கப்பட்ட பெயர்களாக மாறும். ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து, 66 பேர் பலி, 51 பேர் காயம். துருக்கியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பாராளுமன்றம் மீது தாக்குதல் நடத்திய 1500 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கிய அமெரிக்கா ஜனாதிபதி தொடர்பான விடயங்கள் ஈழநாடு பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். இன்னும் ஒரு தினம் பத்திரிகைகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.